ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து மில்டன் பிராண்ட்லேருந்து ஒரு 300 ml தெர்மஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் பார்த்தா வந்து பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 485 ரூபா. இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து 4 கலர் வந்து அவைலபிள் கிடைக்கிது. நான் வாங்கியிருக்க வந்து ஸ்டீல் வேரியண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது இன்னும் 3 கலர் அவைலபிள் இருக்குது. ப்ளூ, பீச், அப்புறம் வந்து பிங்க் கலர். கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸும் வந்து மாறும். இது ஒரு மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 660 ரூபா. நான் வந்து ரேட் கம்மியாக தான் வாங்கினேன். நீங்கள் வந்துட்டு ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா நல்லாவே இருக்கும், கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து 199 மில்லிமீட்டர், டயா வந்து அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு வந்து 66 மில்லிமீட்டர். இது வந்து 300 ml கெப்பாசிட்டி கொண்டது. இதோட மாடல் நம்பர் வந்து எல்ஃபின் 300. இதோட மாடல் நம்பரு பார்த்தீங்கன்னா வேறு எல்லா டீட்டெயில்ஸ் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மோஸ்டில் வேக்யூம் இன்சுலேட்டட் பாட்டில்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 24 மணி நேரம் வந்து ஹாட் வாட்டரை ஹாட்டாகவும் வச்சுக்கும், கோல்டு ட்ரிங்க் வாட்டரை கோல்டாகவும் வச்சுக்கும். இது மேலே கொடுத்துருக்க அந்த ஸ்டீல் வந்து உங்களுக்கு வந்து ரஸ்ட் ஃப்ரீ ஸ்டீல், அதனால் துருப்பிடிக்காது. உள்ளே வந்து காப்பர் இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஹீட்டிங் வந்து நல்லாவே இருக்கும், ஹீட்டு ப்ரொடெக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து ரொம்ப நேரம் வந்து தண்ணி ஹீட்டாகவே உங்களுக்கு இருக்கும். யூசேஜ் பொறுத்த வரைக்கும் பாட்டிலில் டீ, காஃபிக்காகலாம், ஜூஸுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ கண்டிஷன் பாட்டில் வித் ஹாட் வாட்டர். அப்படின்னா நீங்கள் வந்து க்ளீன் இப்போ நீங்கள் வந்து சுடான தண்ணி ஊற்ற போகிறீங்கன்னா சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுங்கள். பச்சை தண்ணி ஊற்ற போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த பாட்டிலோடைய டாப் எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி ஃபில் பண்ணால் தான் அதோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது 24 hours வந்து உங்களுக்கு வந்து பாட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணாதீங்கன்னு போட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த கோகோ கோலா, பெப்சி மாதிரிப்பட்ட ட்ரிங்க்ஸ் எதையுமே இதில் வந்து அடைக்காதீங்க. ஏன்னா வந்து இது தெர்மோஸ்டில் பாட்டில். ஸோ குளிக்கினீங்கன்னா வந்து எங்கேயுமே ஏர் வெளியேறாது. ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஸ்டீல் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து உள்ளே வைக்காதீங்க. க்ளீனிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மைல்டான சோப் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான டிட்டர்ஜென்ட் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வென் நாட் இன் யூஸ் கீப் த பாட்டில் லிட் ஓப்பன் டு அவாய்ட் ஓடர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாத டைம் வந்து பாட்டிலை க்ளீன் பண்ணிட்டு பாட்டில் கேப் வந்து ஓப்பன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அந்த பாட்டிலில் உள்ள வந்து துர்நாற்றம் எதுவும் வராது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்ட்ராங்கான அதாவது இரும்பு சவுரி மாதிரி ஏதாச்சும் தேய்ச்சிடாதீங்க, ஸ்க்ராச்சஸ்லாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாரண்ட்டி வந்து 1 year கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி மட்டும்தான். ஸோ வரும்போது ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாற்றி தருவாங்க. மற்றபடி நீங்களே மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணி கீழே போட்டு உடச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வாரண்டியும் கிளைம் ஆகாது. ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு போட்டுருக்காங்க. SS304 இன்சைட் அண்ட் அவுட்டுன்னு போட்டுருக்காங்க. அப்படின்னா பாட்டிலோட வெளிப்பக்கம் ப்ளஸ் வந்து உள்பக்கம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுக்குறதுனால ரஸ்ட் ப்ரூஃபாக இருக்கும். டபுள் வால்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உள்ளே ஒரு ஸ்டீல் இருக்கும், வெளியே ஒரு ஸ்டீல் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ரஸ்ட் ப்ரூஃப். ஸோ வந்து ரொம்ப வருஷம் வந்து உங்களுக்கு வரும். வேக்யூம் இன்சுலேட்டர் இருக்கிற சொன்ன மாதிரி தான் அதாவது ஹீட் வந்து ரொம்ப நேரம் உள்ளே இருக்கும். லீக் ப்ரூஃப், அதனால் தண்ணி வந்து வெளியே ஏறாது. இது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. 50 years ஆஃப் மில்டன் இயர்ஸ்னு போட்டிருக்காங்க. அதாவது அந்த மில்டன் பிராண்டு வந்து இந்தியாவுக்கு வந்து 50 years ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 2 ஹாட் அண்ட் கோல்டு 2 வாட்டர் உங்களுக்கு வந்து 24 hours இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பாட்டில் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் இருக்காது. வாரண்டி கிளைம்ன்றது வந்து உங்களுக்கு அதில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து ஆன்லைன் பில் கொடுப்பாங்க. ஸோ அதிலே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். டேபில் பார்த்தீங்கன்னா மில்டன் அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்லேயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதுலேயும் வந்து ஹார்ட் அண்ட் கோல்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. கீழே இங்கே ஒரு பிளாக் கலரில் ஒரு மில்டன் பிராண்டிங் போட்டிருக்காங்க. பாட்டம்லேயும் மில்டன் பிராண்டிங் போட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டு, இயர் அண்ட் டேட் போட்டிருக்காங்க. 2வது மாதம் 2024 வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. SS304 ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள லிட் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கேப் வந்து இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டீலு, உள்ளே வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ரப்பர் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க ஹீட் ப்ரொடெக்ஷனுக்காண்டி. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி SS304 போட்டிருப்பாங்க. அதாவது இன்சுலேட்டடு வந்து இவ்வளோ தான் இருக்கும், இது ஃபுல்லாலாம் இருக்காது, இங்கே தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். பார்த்தா நீங்கள் பாட்டில் பெருசாக இருக்கணும்னு நிறைய கெப்பாசிட்டின்னு நினைக்காதீங்க. இங்கே வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாஸ்க் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து இங்கெல்லாம் எம்டியாக தான் வந்துருக்கும். எனக்கு தெரிஞ்சு 485 ஒருத்தான பாட்டில் தான். நீங்கள் இங்கே வெளியே ஏதாச்சும் டீ, காஃபி இல்லை வந்து ஷார்ட்டான ஒரு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, கொஞ்சம் ஹாட்டான வாட்டர் தான் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் யூஸுக்கும் நல்லாயிருக்கும். வெயிட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 grams இருக்கும். மற்றபடி எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. எனக்கு இதில் ஒரு கான்ஸ் என்னென்னா, இந்த கொடுத்துருக்க காசுக்கு இந்த ஸ்டீல் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் இப்போ அழுத்தி காட்டுறேன் பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் வந்து லைட்டாக பெண்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். மற்றபடி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.